டெய்லிக்கும் சமையல் வீடியோ டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறது எல்லாமே வந்து ஷார்ட்ஸில் போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே மார்னிங் 5 o'clock எப்போதும் போல் எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு அடுப்பில் சாதம் வெந்துட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூசணிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து காய் நல்லா வேகட்டும். ஸோ சாதம் வெந்ததும் பார்த்திங்கன்னா சைட்லேயே வந்து நான் இன்றைக்கி சிறுகீரை கூட்டு தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்காக பாசிப்பருப்பு அரை வேக்காடு வேக வைக்கணும். ஸோ அதனால் அதை வேக வச்சுட்டு அதிலே வந்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிவிட்டு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் கீரையை அள்ளி வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 விசில் போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சிட்டு தாளிச்சு விட்டிங்கன்னா சிறுகீரை கூட்டு வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. அதில் புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடலாம். பாப்பாவுக்கு 2 வயசு ஆக போகுது. ஆனால் இன்ன வரைக்கும் தொட்டியில் தான் தூங்குவா. அவளை நைட்டு தூங்க வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆட்டணும். விட்டுட்டா மறுபடியும் அழுவா. அப்புறம் தூங்கிட்டானா மறுபடியும் 12, 1:30, 2:30 இடையில முண்டிக்கிட்டே இருப்பாள். அதுவும் நம்ம ஆட்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கிட்ட. ஸோ என்னடா இப்படியே டெய்லிக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என்ன பண்ணேன், தொட்டியெல்லாம் கழட்டி ஒளிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தொட்டி கம்பி இருக்குல்ல அதையும் எடுத்து வேறு இடத்துல வச்சுட்டு தொட்டி கீழே இருக்குமா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பெட்டில் தூங்க வச்சேன். நல்லா தூங்கினா இடையில ஏந்திரிக்கவே இல்லை. நாங்களும் நல்லா தூங்கி ஏந்திரிச்சு கரெக்டாக 5 மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. நீங்கள் யாராவது உங்கள் பாப்பா இன்னும் தொட்டியில் ஆட்டிகிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பீட்ரூட் கறி வறுவல் தான். ஸோ அதுக்கு வந்து குக்கரில் வந்து 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி பீட்ரூட் ஆட் பண்ணி ஒரு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணி தேங்காய் சோம்பு பூண்டு வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் அதில் ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி மஞ்சத்தூள் 1 கரண்டி மிளகாத்தூள் உப்பு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா பீட்ரூட் கறி வறுவல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் சட்னி தான். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிட்டேன். தேங்க்யூ.